என்ன படம் பார்த்துறீங்க? காட்டாளன் சும்மா காட்டுன்னு காட்டிட்டாங்க, சுற்றி காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அங்கங்கே லாகு அங்கங்கே போர் அடிச்ச மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. சும்மா வராங்க ஹீரோயினி துஷாரா விஜயன், சும்மா இப்படின்றாங்க அப்படியே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அவங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை தலைவா, ஒன் டைம் ஆச்சு போல. தலை படத்தில் 70% மியூசிக் தான் தலைவா. மியூசிக்கில் வச்சே மேனேஜ் பண்ணாங்க. 10 வார்த்தை பேசுகிற இடத்துல கோத்தா நீ 10 வார்த்தை பேச 2 வார்த்தை பேசுகிறான்னு சொல்லி முடிச்சுட்டு மீதி 8 வார்த்தைக்கு நான் பிஜிஎம்மை போட்டு சும்மா தெறிக்க விட்டாங்க. ஆனால் உண்மையாக பிஜிஎம்லாம் வந்து ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. உண்மையாக சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எப்படி நம்ம அன்பில் ஜெயிலர் படத்தில் எப்படி ஒருத்தருக்கு ஒரு அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. என்ன ஃபுல்லாகவே உட்காந்து அது ஒரு கதையில் ஒரு பிளாட்டாகவே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு கதை தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், கல்யாணம் முடிச்சோன்னே அன்றைக்கி நைட்டை ஃபஸ்ட்டு இதுதான் உண்டான வேலையை தான் பார்ப்பேன், வேறு எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஏதோ நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு இல்லை வேணாம் ஃபஸ்ட்டே நாளைக்கு வச்சுப்போம், இன்றைக்கி வேறு அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக யோசிச்சா தானே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லைன்றதான் மற்றபடி பிளாட்டாக இருந்தது. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல். இதெல்லாம் அவர் கிளைமேக்ஸ் வந்து அடுத்த உண்டான லீடு கொடுத்துட்டு போயிட்டார். அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. என்ன கதையில் வந்து அங்கே பிளே யாருக்குமே பெருசாக இல்லை தலைவா. ஒரு பிளேன்றது ஒரு இந்த கேரக்டர் வராமோ இதுக்கு தான் வரான்னு தெரிஞ்சு போயிருது, போலீஸ் வராரு இதுக்கு தான் வராது, ஊருக்காரங்க இதுக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு மைண்டில் முன்னாடியே நம்ம யூகிக்க முடியுது இந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்ட்டு. அதில் சுவாரஸ்யங்கள் எதுவுமே இல்லாமல் பிளாட்டை கொண்டு போயிருந்தாங்க. அதான் விஷயம். கண்டிப்பாக நம்மளை யூத் ஜென்ரேஷன்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களாம் உட்காந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்குறவங்களாம் உட்காந்து பார்த்துட்டாங்களா. ஆனால் அவங்களுக்கு உண்டான படம். அது இல்லாமல் சில இடத்துல நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, மாசாக இருந்தது. அது ஃபைட் சீக்வன்ஸு, அப்புறம் துஷாரா விஜயன் ஃபைட் பண்ண சீனாக நல்லா. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் அந்த ரேஸ் டூலரில் வச்சுக்கின்னு 2 டயர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. சறுக்கு புருக்குன்னு ஓட்டினாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரோ வைலன்ஸ் அதிகம் ப்ரோ. வைலன்ஸ் இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபாகவே கொஞ்சம் அப்படியே வருது. இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் இன்னும் ஓவராக பிளாஸ்ட் ஆகிருக்கும். ஃபேமிலியாக எப்படி சொல்கிறதுனா எனக்கு ஃபேமிலியாக ஒர்க் அவுட் ஆகுமா தெரில ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக கனெக்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா அந்த ப்ரோ கிளைமேக்ஸ் தான் ப்ரோ சொல்லணும். கிளைமேக்ஸ் வந்து என்னென்னா ப்ரோ, நான் எனக்கு தெரில அப்படியே உட்காந்துட்டு திடீர்னு ஒரு ஆள் ஒன்று என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நான்லாம் கத்திட்டேன் என்னை எதிர்பார்க்காம. ஸோ அவர் அப்படியே டேரக்டர் ஆகிருக்கு விட்டிங்கன்னா கொஞ்சம் படங்கள் எங்களுக்கு வரும். நீங்கள் அவரே உள்ளே இழுத்து அவர் ஆக்டர் ஆக்கி டேரக்டரை கம்மி பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆனால் நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. முழுக்க கேமியோ ரோலை வெளியே சொல்லாதீங்க. அதான படத்தோட கண்டென்ட். எல்லாருமே இங்கே கேமியோ ரோலை சொல்கிறாங்க ப்ரோ. ஸோ எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட எஃபர்ட்டு. நான் நிறையா பேசி ப்ரோ தமிழில் டப்பிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. சொல்லப்போனால் அவங்க நம்ம மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறோம் ப்ரோ. நம்ம மலையாள சினிமா நம்ம அதிகம் சொல்கிறோம்ல. ஆனால் அவங்களும் எல்லா சினிமா ஒன்று தானே ப்ரோ. நம்ம தான் பிரிக்கிறோம் அதிகமாக. பட் எது நம்ம நல்லா எடுத்தாலுமே, என்ன நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தாலுமே, நல்ல சின்ன பட்ஜெட் போட்டாலுமே சினிமா நம்மளை நிறையா மாற்றுது. அதனால் ஒரு நல்ல விஷயமா கொண்டு வந்து கேங்ஸ்டர் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலுமே ஒரு நல்ல விஷயம் உள்ளே வைங்க. நன்றி ப்ரோ. போதும்ல ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சா? நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், குழந்தைங்க மட்டும் தவிர்த்துக்கலாம். ஃபைட் தான் படமே. பிஜிஎம் தான் ஹைலைட். பிஜிஎம் நம்ம தவிர்க்க முடியாது, ஏன்னா கேஜிஎஃப் டேரக்டர். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஓவரால் பார்க்கலாம். நல்லா படம் எங்கேஜ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேக் இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்துலேயே அப்படியே இருந்தோம் நாங்கள். என்ன நடந்துச்சுன்னு பார்க்க. கதை வைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கதை தான், பட் அதை கொண்டு போயிருந்தாங்க கரெக்டாக. அவ்வளோ. கேமியோ லோகேஷ் கனகராஜ் கேமியோ வரும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. லீடு கொடுத்தாங்க, அது நாங்கள் எதிர்பார்க்கல. லீடு நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபேமிலியே பார்க்கலாம். ஓவரால் நல்லா பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு அந்த கேஜிஎஃப் ஃபீல் வருது. கேஜிஎஃப் சலார் அந்த படத்தோட ஐப் வருது. நல்லா இருந்துச்சு. ஓகே. காட்டாளன் படம் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பக்கா கேங்ஸ்டரான மூவி கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ராவா லைவாக இருக்குது. காட்டில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. மேக்கிங்கும் சரி, கதையும் சரி, நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட நண்பன் திரு ஹரிஷ் நடிச்சிருக்காப்புல, அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை ப்ரோ, ஸ்டோரி எப்படி ப்ரோ நம்ம சொல்ல முடியும்? படத்தை வந்து கேங்ஸ்டரான ஒரு படம், ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், எல்லாம் அதான் ப்ரோ. ஒரு படத்தை இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. அதை ரிவீல் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அவங்க கேமியோ சூப்பராக இருந்தது. லைவாக இருந்தது. நல்ல ஒரு பக்கா கேமியோவாக இருந்தது. அப்படிலாம் இல்லை ப்ரோ. பக்கா தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது. டப்பிங் படம் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எதுக்காக பார்க்கணும்னு கேட்குறீங்களா? பக்கா கேங்ஸ்டரான மூவி, ஒரு லைவாக இருக்குது, ஜாலியாக எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக நிறையா இருக்குது. நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சவங்களுக்கு, அந்த மாதிரி. தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுண்ணா. ஸ்டோரி சரியாக எங்களுக்கு புரியலண்ணா, ஆனால் நல்லா இருந்தது படம். இப்போ யானையை பற்றி எடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது.
ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக இருந்துச்சு அந்த படம் எங்கேயும். படம் எங்கேயும் ஸ்லோவாக இல்லைனா எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கேமியோ லோகேஷ் கனகராஜ் அந்த எப்படி இருந்துச்சு? லாஸ்ட்டில் செம்மையாக இருந்தாருண்ணா, நாங்கள் எதிரே பார்க்கல, சரியான ட்விஸ்டாக இருந்தது. ஓவரால் படம் பிடிச்சிருந்துச்சுங்க. பவர் செம்மையாக இருந்துச்சுண்ணா. செம்மையாக இருந்தது. என்ன ஸ்டோரி இப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போ வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து வேலை பார்க்குறோம், ஒருத்தவங்களுக்கு காசு வந்துச்சுன்னா அவங்க விட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி கதை. இது எப்படி இருந்துச்சு? இவ்வளோ போர் அடிச்சா இப்படி ஜாலியாக இல்லை வைப்பாக இருந்தது நல்லா. என்ன மாதிரி இது மலையாள படம் ஸ்லோவாக இருந்துச்சு? இல்லை தமிழ் படம் மாதிரி நல்லா வைப்பாக இருந்தது. ஆ ஓகே, இப்போ ஆக்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆக்டிங்லாம் நல்லா தான் பண்ணிடுறான். மியூசிக்கு மியூசிக் ஒரு சாங் வந்தது, அதுவும் வைப்பாக தான் இருந்தது. காமெடிலாம் இருக்கா? காமெடி லைட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? ஆ செம்மையாக இருக்கும். ஆனால் ஸ்டோரினா அதான் நான் அந்த கடத்தல் இது அந்த தந்தம் மாதிரி அது ஆல்ரெடி இருந்த ஸ்டோரி தான். ஆனால் அதை வந்து எப்படின்னா புதுசாக எடுத்திருக்காங்க, மற்றவங்க சொல்லாத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பிடிச்ச சீன்னா ஆக்சுவலாக ஃபைட்டை தான் நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணது வந்திருக்கு இந்த படத்தில். சாங் தான் இருக்குது, பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆக்ஷனாக இருக்கனால வயசானவங்களாம் பிடிக்கும். வாயில் எல்லா ஜென்ரேஷனும் ரொம்ப ஆக்ஷன். செகண்ட் ஹாப் சூப்பராகவே இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. அது ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்குது. அது பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டா எதுக்கு ஃபைட் வேணுமோ அதுக்கெலாம் ஃபைட் இருக்குது. இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஃபைட் இருந்தே ஆகணும், பார்க்கலாம். நிறைய கேமராலாம் இருக்குங்க. அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த இந்த படத்தில் நினச்சாங்களா, அவங்க வந்திருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் லாஸ்ட்டு வேறு லெவலில் 8 போடலாண்ணா. இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு, பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆமாம், இவங்க வந்து ஆக்ஷனுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த அதான் அந்த யானையோட தந்தத்தை தான் மையப்படுத்தியிருக்கு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், தேங்க்யூ. இல்லை தமிழ் படம் மாதிரி தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு.